நான் சொல்றேன், உன்னை ஏன் மட்டம் தட்டுறான் தெரியுமா? உன்னை ஏன் ஒரு மாதிரி கேவலமா பேசுறான் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை நம்பி இருக்கிறோம், அப்படி மாத்திரம் இல்ல, அவன் உன்னை விட மேல இருக்கிறான், உன்னை விட பெரிய பராக்கிரமத்துல இருக்கான். அவன் நினைச்சதுக்கு அதிகமா நடக்குது, நீ ஜெபிச்சதுக்கு கூட நடக்க மாட்டேங்குது. அதனால தேங்க்யூ, உன்னை வந்து இலக்காரமா பாக்குறான், உன்னை அசட்டை பண்ணுகிறான். ஆனா கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறாரு, தேங்க்யூ, உனக்கு இந்த மாதம், நல்ல கவனிங்க, உங்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் தம்முடைய வைராக்கியத்தை கொண்டு செய்ய போகிற அதிசயத்தை அவன் பார்க்கும்போது அவன் பராக்கிரமம் ஒண்ணுமே இல்ல. சொல்றாரு, வைராக்கியமா நான் எழுந்து உன் மேல சபை மேல வைராக்கியம் கொண்டு நான் செய்ய போறத நான் செய்யும் போது அது அதிசயமா மாறும். அந்த அதிசயத்தை புற ஜாதி, உன்னை கேவலமா பேசினவன், உன்னை அற்பமா பார்த்தவன், காலில் போட்டு மிதிச்சவன், வாய்க்கு வந்தோடி பேசினவெல்லாம், ஓ தேங்க்யூ, அதை பார்க்கும் பொழுது, உன்னை தேவன் மகிமையா நிறுத்துறத பார்க்கும் பொழுது, உன்னை தேவன் ஆசீர்வதிச்சு நிறுத்துறத பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு, அவன் பராக்கிரமத்தை அவன் கண்டு அவன் கையெடுத்து அவன் வாயை மூடிப்பானா. அல்லேலூயா சொல்லு.